Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. நேபாள நாட்டை சேர்ந்தவர் பிரபல சின்னத்திரை தொகுப்பாளனி ஷர்மிளா தாப்பா. சின்னத்திரையில் பல சீரியல் மற்றும் வெப் சீரிஸ் ஆகியவற்றில் நடித்து பிரபலமானவர் தான் இந்த ஷர்மிளா தாப்பா. ரியாலிட்டி நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டு பிரபலமான நடிகை தாப்பா பிரபல நடன உதவி இயக்குனர் ரகு என்பவரை திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்து வருகிறார். மேலும் நடிகர் அஜித்தின் விஸ்வாசம் மற்றும் வேதாளம், நடிகர் ரவி மோகன் நடித்த சகலகலா வல்லவன் உள்ளிட்ட பல்வேறு படங்களில் துணை நடிகையாக பிரபலமானார். இந்த நிலையில் சென்னை வெளிநாட்டவர் மண்டல பதிவு அலுவலகத்தின் அதிகாரிகள் சார்பில் நடிகை ஷர்மிளா தாப்பா மீது புகார் ஒன்று அளிக்கப்பட்டது. அந்த புகாரில் 2011ஆம் ஆண்டு முதல் 2021ஆம் ஆண்டு வரை இந்திய பாஸ்போர்ட் வைத்துக் கொண்டு நடிகை தாப்பா அண்ணா நகரில் வாழ்ந்து வந்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் புதிதாக பாஸ்போர்ட் விண்ணப்பித்ததாக கூறியுள்ளனர். அதில் வியாசர்பாடி முகவரி ஒன்றில் வசித்து வருவதாக கூறி விண்ணப்பித்துள்ளார். ஆனால் விசாரணையில் பெரம்பூரில் இருந்து வருவது தெரிய வந்துள்ளது. நேபாள நாட்டை சேர்ந்த நடிகை ஷர்மிளா தாப்பா எவ்வாறு இந்திய ஆவணங்களை சமர்ப்பித்து இந்திய பாஸ்போர்ட் பெற முயற்சித்தார் என்ற சந்தேகம் அதிகாரிகளுக்கு எழுந்தது. குறிப்பாக ரேஷன் கார்டு, ஆதார் அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை உள்ளிட்ட பாஸ்போர்ட்டுக்கு தேவையான ஆவணங்களை போலியாக சமர்ப்பித்து புதிய பாஸ்போர்ட் பெற முயற்சித்ததாக அதிகாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். சட்டவிரோதமாக 2021ஆம் ஆண்டிலிருந்து பாஸ்போர்ட் இல்லாமல் எவ்வாறு நடிகை தாப்பா இருந்து வந்துள்ளார் என்பது குறித்தும், மேலும் ரேஷன் அட்டை, ஆதார் அட்டை யார் தயாரித்து கொடுத்தது என்பது குறித்தும் பல்வேறு சந்தேகங்களை விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என அதிகாரிகள் புகார் அளித்தனர். இந்த புகாரின் அடிப்படையில் பாஸ்போர்ட் சட்டம் மற்றும் மோசடி சட்டத்தின் அடிப்படையில் 3 பிரிவுகளின் கீழ் நடிகை தாப்பா மீது சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்திய பாஸ்போர்ட் எடுப்பதற்கு போலி ஆவணங்கள் தயாரித்து கொடுத்த முகவர்கள் யார் உள்ளிட்ட பல்வேறு கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் அவர் எங்கும் தலைமறைவாக வாழவில்லை, அவரை பார்த்தாலே வெளிநாட்டவர் என்று சட்டென கண்டுபிடித்து விடலாம். சீரியலும் சினிமாவிலும் தொடர்ந்து நடித்து வருகிறார். அப்படி இருக்க இவரையே இப்போதுதான் கண்டுபிடிக்கிறீங்களா? இவ்வளவு நாட்கள் காவல்துறைக்கும் அதிகாரிகளுக்கும் எப்படி தெரியாமல் போனது? இப்போது அவரை போட்டுக் கொடுத்தது யார்? இவரை போன்று சட்டவிரோதமாக தங்கியிருப்பவர்கள் யார் யார்? பாலிமர் செய்திகளுக்காக சென்னை செய்தியாளர் கதிரவன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.